இந்தியா போற்றும் ஒப்பற்ற தமிழக முதல்வரின் சாதனைகளை திண்ணை பிரச்சாரங்கள் மூலமாக வீடு வீடாக சென்று எடுத்துரைத்து திமுகவில் உறுப்பினர் சேர்க்கையை அதிகரிக்க வேண்டும். வரும் சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட இடங்களை இலக்காக கொண்டு செயல்பட வேண்டும். மாவட்ட செயலாளர் ஒன்றிய பொது உறுப்பினர் கூட்டத்தில் வேண்டுகோள். கோவை தெற்கு மாவட்டத்தில் ஒன்றிய பொது உறுப்பினர்கள் கூட்டம் ஆனைமலை மேற்கு ஒன்றியம் ஒடையகுளம் பேரூராட்சி சரஸ்வதி மஹாலில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் தலைமை தாங்கினார். ஒன்றிய செயலாளர் தேவ சேனாதிபதி முன்னிலை வகித்தார். இதில் ஆனைமலை பேரூராட்சி தலைவர் ரேணுகா மோகன் அனைவரையும் வரவேற்று பேசினார். இதனைத் தொடர்ந்து பேசிய ஒன்றிய செயலாளர், கோவை தெற்கு மாவட்டத்தில் முதலாக முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞருக்கு 116 அடி கழக இருவண்ண கொடி தமிழக முதல்வரின் திருக்கரங்களால் திறந்து வைக்கப்பட்டது. அதற்கு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பேசிய மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன், திமுக உறுப்பினர்கள் அனைவரும் இந்தியா போற்றும் ஒப்பற்ற தமிழக முதல்வரின் சாதனைகளை வீடு வீடாக சென்று திண்ணை பிரச்சாரம் மூலமாக எடுத்துரைத்து திமுகவிற்கு உறுப்பினர் சேர்க்கையை அதிகரிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதில் வால்பாறை நகர செயலாளர் சுகுமார், மகளிர் அணி கவிதா, கிருஷ்ணன், செந்தில்வேல் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.